ஏற்பாடு நீக்குமொழி எழுந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவான் எனக்கருளும் தெய்வம் எதிர்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் தெய்வமதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி சாமி தெய்வத்தின் ஒருவருடன் இறைமலரை இழைக்கின்ற உத்தமகம் உறவ வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு நலவாமை வேண்டும் பெருமேலும் ஏழுமுடன் பேச வேண்டும் பெருமை பேசா இருக்க வேண்டும் பெருநிலைப்பில் தொழுக வேண்டும் மதமான கை பிரியா இருக்க வேண்டும் அருள் பேராசையை பறக்க வேண்டும் உன்னை பாவாவாக இருக்க வேண்டும் மதிய வேண்டும் இன்னும் கருணை நீதி வேண்டும் நோய்விட்டு வாழ்நாள் வாழ வேண்டும் நீ தருவது பெண்மையில் சந்தர்ப்பத்து தலவோமுக்கு சார்ந்தவையில் சண்முகத்துவம் சண்முகத்திலே அப்பா நான் வேண்டுதற்கு தருவதில் வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் தற்பேதி நான் செய்து நீ கொடுக்க வேண்டும் எவ்வாறு எப்போதும் நான் சென்று குழந்தைகள் அகப்பொருளை இழந்துவிட வேண்டும் செய்யாது அப்பா நான் வேண்டுதற்கும் தெய்வம் தேயாகி இறை வளர்க்கும் தெய்வ மகாதெய்வம் திருச்சபையில் விளைகின்ற தெய்வமதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 ஸ்ரீயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் காம ஜோதி சோம ஜோதி பான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏக ஜோதி கோம ஜோதி ஏக ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆலினி பேரணி ஆடலி பாடனி வாதிஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னோடைய அம்பலத்து எல்லாம் பொருளாதாரம் புகழையும் எல்லா உயிர்களும் வள்ளல் மலரடி சார்ந்த அகத்திய மலரடி சார்ந்த அகத்தி சாய் ஆறுமுக அருணாதேசி சாமி மலரடி சரணம் சரணம் சரணம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கனிபெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கனிபெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சகுணாதா சகுணாதா அருட்பெரும் ஜோதி அகத்தி சாயிரமே சகுணாதா சகுணாதா பெரும் ஜோதி அகத்தி சாயமே சுபய சிவ சிதம்பர ராமலிங்காய பர பிரமணே நம சுபய சிவ சிதம்பர ராமலிங்காய பர பிரமணே நம ஓம் பிரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக ரங்க மகாதிசிகாய நம
ததைவ சர்வகுரு சூனிய சந்திர சுப்பிரமணியாறுமுக அரங்க திருடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருடிகள் போற்றி. ஓம் அகத்திய 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 திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருடிகள் போற்றி. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. சத்குருநாதா சத்குருநாதா பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமணிகாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமணிகாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. ஓம் அருட்பெருஞ்சோதி ரமணிகாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் அகத்தீசாய நமः. மகான் அருணகிரிநாதர் அருளி கம்பரான பாடல். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு சாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் என் முன்னே தோன்றினேன். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பண்ணனை செஞ்சுடர்கள் வேந்தனை செந்தமினுள் விரைத்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை போது மரவாக கொடுத்தாரில்லை. ஓம் சரவண பவாய சண்முகா அருமுகவா சிவசுப்ரம கார்த்திகனம் சிவாய அகத்தீசாய நமः. சிவாய திருமூல தேவாய நமः. சிவாய நந்தீசாய நமः. சிவாய கருவோ தேவாய நமः. சிவாய பதஞ்சலி தேவாய நமः. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நமः. அகத்திய மாரிசினமாய் என்றென்றோதும் அசஸ்தனைவார் குளிகைவார் அகத்தியரே காசாய வேடமைவார். அப்போது இதரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை ஜெண்டனிட்டு வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்திய
அதற்கெல்லாம் யக்கியத்தில் பிறந்த யோகி இறைச்சி கண்டவெல்லாம் ஆணையாச்சே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கரூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய்தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய்தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடியில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் முருகப்பெருமான் ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்திருக்கின்றார். ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து இந்த கலியுகத்தில் மக்கள் படக்கூடிய இடர்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும் ஆசானவர்கள் 3 நெறிகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த 3 நெறிகளும் சாதாரணமாக நமக்கு தெரிந்தாலும் அதனுடைய உட்பொருள், அதனுடைய ஆழம், அதனுடைய சிறப்பு என்னவென்று நாம் விளங்க முற்படும் பொழுது திருக்குறளை அடிப்படையாக கொண்டு நாம் பல வாரங்களில் அதை பற்றி நாம் சிந்தித்திருந்தோம். ஒரு மனிதன் சாதாரணமாக பிறக்கின்றான் என்று சொன்னாலே அவனுக்கு வினை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஐயா கொடுத்த அந்த 3 நெறிகளும் ஒரு மனிதனுக்கு துன்பமில்லாத வாழ்க்கையை தருவதோடு
மரணமில்லா பெருவாழ்வு அல்லது பிறவி பெருங்கடல் நீந்துதல் அல்லது வீடு பேறு என்ற ஒரு உயர்ந்த நிலையை தரவல்லக்கூடிய அற்புதமான நெறிகள். இதையெல்லாம் நாம் பின்பற்றினால் இதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வியே வேண்டாம். ஏன்னா சென்ற வாரமே அது சொல்லி இருக்கின்றோம். உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எந்த விதமான பரிசீலனையும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா எல்லா ஞானிகளும் சொன்ன விஷயங்களைத்தான் நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசான் நாம் விரைவாக எளிதாக பின்பற்றக்கூடிய வகையிலே நமக்கு அருளி இருக்கின்றார். இப்படி ஒரு மனிதன் பிறக்கும் போது வினை இருக்கும்போது தான் அவன் பிறக்கின்றான். இந்த வினை என்பது எப்படி சேருகிறது, எப்படி அதிலிருந்து நாம் தப்பிப்பது என்பதையெல்லாம் நாம் சென்ற வாரங்களில் நாம் ஓரளவு சிந்தித்திருந்தோம். ஒரு மனிதனுக்கு வினை சேரக்கூடிய வழிகள் என்று பார்த்தால் 3 வழிகள் தான். அவனுடைய மனம், மெய், மொழி. இந்த 3 வழிகளால் தான் ஒரு மனிதனுக்கு வினை சேரும். நாம் தவறாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லது நாம் தவறாக நினைக்கக்கூடிய எண்ணம் அல்லது நாம் தவறாக செய்யக்கூடிய ஒரு செயல் நமக்கு வினைகளை சேர்த்துவிடும். நாம் பிறவி எடுக்கும் பொழுதே நாம் ஒரு சில வினைகளை இங்கு அனுபவித்து கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆன்மா இறைவனால் படைக்கப்படவில்லை. நமக்கு இந்த உடல் கொடுப்பது இறைவன். இந்த உடலை கொடுத்து நாம் எந்த இடத்தில் அதனை அனுபவிக்க வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய கருவி கரணங்கள் இருக்க வேண்டும், நாம் எந்த வகையான இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு விதித்து அது விதிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு காலத்தையும் நியமனம் பண்ணுகிறார். இந்த காலத்துக்குள் இந்த வினைகளை அனுபவித்து நீ வா. அந்த கொடுக்கக்கூடிய வினைகளுக்கு பேரு தான் பிராரத்த வினைன்னு சொல்லுவாங்க. நாம ஒரு சில விஷயங்களை நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமா பேசும்போதே அவனுடைய பிராப்தம் அவ்வளவுதான். அந்த பிராப்தம் வேற ஒன்றும் இல்லை, அவனுடைய விதி, அவனுடைய வினை அந்த அளவுக்கு தான் அவனுக்கு பொருந்தும். அப்ப இந்த பிராரத்த வினைங்கிறத நாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த பிறவியை எடுத்தோம். ஆனால் நம்மளுடைய பல ஜென்மங்களில் எடுத்த வினைகள், நாம் செய்த செயல்களின் விளைவாக நமக்கு சேர்ந்த வினைகள் அது ஒரு மலை போல குமிந்து இருக்கிறது. அதுக்கு சஞ்சீத வினைன்னு பேரு. இந்த சஞ்சீத வினைகளை எது பக்குவப்பட்ட வினைகளோ அந்த வினைகளை எடுத்துக்கொண்டு தான் நாம் இந்த பிறவிக்கு வந்திருக்கின்றோம். ஆனா இந்த பிறவியில இறைவன் நமக்கு என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறான், இந்த வினைகளை எல்லாம் தீர்த்து விட்டு வா. ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே என்ன பண்றோம், இந்த உலக மாயையில் மூழ்கி எது உண்மை எது பொய் என்று அறியாமல் பொய்யான ஒன்றை உண்மையான ஒன்று என்று நாம் தவறாக நினைத்து கொண்டு நம்மளுடைய வினைகளை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி வினைகள் மேலும் மேலும் சேர்க்கக்கூடிய அந்த வினைகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் ஆசான் கொடுத்த நெறிகள். இப்ப சைவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசான் சொல்லுகிறார்கள் என்றால், நாம் அசைவ உணவை சாப்பிடும் போது நமக்கு கண்டிப்பாக வினை சேரும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நேரடி எதிரடையான ஈக்குவலான ஒரு எதிர்வினை சேரும். பார்த்தீங்கன்னா இப்போ சென்ற வாரத்தில் நமக்கு ஒரு சுவடி, அந்த சுவடியிலே முருகப்பெருமான் அருளிய செய்தி பார்த்தால் இதற்கு முன்னாடியும் இதே செய்தி தான் கொடுத்திருந்தார்கள். என்ன செய்தி கொடுத்தார்கள்? அசைவம் சாப்பிடக்கூடிய மக்களும், அதாவது பிற உயிரை கொல்லக்கூடிய அசைவத்தை சாப்பிடக்கூடிய மக்களும், தன்னுயிரை கொல்லக்கூடிய மது அருந்தக்கூடிய மக்களும் இறைவனை தரிசிக்க வேண்டாம், நம்முடைய ஓங்காரக்குடியில் ஆசானை தரிசிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது சென்ற வாரத்தில் வந்த அந்த சுவடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒட்டியிருக்காங்க, அவர்களுடைய திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம், ஆசானை தரிசிக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் ஆசானை தரிசிக்க செல்கின்றார் என்றால் ஆசான் ஆசி கொடுக்கக்கூடும். அந்த ஆசி முதலில் அவருக்கு பலிக்காது. ஏனால் ஒரு உயிருக்கு நாம் துன்பம் செய்துவிட்டு நமக்கு இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டினால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதான் அந்த குறளையும் சொல்லியிருக்காங்க, தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் இங்கனம் ஆளும் அருள். இது ஒரு கேள்வி மாதிரி தெரியும், ஆனா கேள்வி கிடையாது. ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த குறளை பார்த்துட்டு சொன்னாங்க, வள்ளுவருக்கு சந்தேகம், அதான் கேள்வியா கேட்டிருக்காரு. பெரியவங்க சொல்றதுல எப்பவுமே குறை வராது. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் வேறாக இருக்குமே ஒழிய, அவங்க எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னா அருள் கிடைக்காது என்று அர்த்தம். இப்போ நம்ம பிள்ளைங்க வீட்டில் படிச்சுட்டு இருக்கு, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு, சரியாக படிக்கலை. படிக்காத பிள்ளைய நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி இருந்ததுன்னா எப்படா பாஸ் பண்ணுவேன், இப்படி இருந்தால் எப்படா பாஸ் பண்ணுவேன், அப்போ பாஸ் பண்ண மாட்டேன்
அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுபோல எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னம்னா உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது. எந்த அளவுக்கு நாம் புண்ணிய காரியம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் ஆசானை நெருங்க முடியும். எந்த அளவுக்கு நாம் பாவ காரியமான இந்த புலால் உணவை நாம் சாப்பிட்டு விட்டு நாம் சென்றோம் என்றால் ஆசானை நெருங்க முடியாது. சரி, அப்படி நெருங்கினதுனால என்ன ஆச்சு? ஆசானுடைய தவம் தடைப்பட்டு விட்டது. ஆசானுக்கு அவர்கள் சென்று அவர்களுடைய பிரச்சனையை சொன்னார்களே ஒழிய ஆசான் மேற்கொள்ளக்கூடிய தவத்திற்கு இடையூறாக இருந்து விட்டார். இது மாபெரும் பாவம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு குருவிற்கு நாம் துரோகம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த பாவம் பல ஜென்மங்கள் தொடர்ந்து வரும். அதை நீக்குவதற்கு ஒரு ஜென்மம் இல்லை, 2 ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்கள் எடுத்து தான் நீக்கியாகும். அப்படி வரக்கூடிய அன்பர், அசைவ உணவை சாப்பிடக்கூடிய அன்பர் ஆசானை தரிசிக்க வேண்டாம் என்று தொண்டர்கள் நாங்கள் அனைவரும் அவருடைய திருவடியை பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஆசான் அவர்களுடைய தவம் தடைப்பட்டதோட விளைவு அவர்களுடைய அந்த சித்தி நிலை, அவருடைய உடல்நிலை எல்லாமே இடைப்பட்டு போய்விட்டது, தடைப்பட்டு போய்விட்டது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க இருக்கிறோம். இது சிறப்பு வேண்டுகோள் வைக்க வேண்டும். இப்படி புலால் உணவு சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இங்கு சொல்வதில்லை. நாங்கள் கேட்போம், அசைவ உணவு சாப்பிட்றீங்களா அப்படின்னா, இல்லை. இது ஒரு பொய்யான ஒரு செய்தி. ஆனால் அவங்களுடைய உள்ளம் தெரியும் அசைவம் சாப்பிடுகிறார்களா இல்லையான்னு. அதான் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க. வள்ளுவர் சொல்றார், உன் மனசே உன்னை சொல்லும்பா, அதை செய்யாத, பொய் சொல்லாத. அப்ப தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அல்லது ஆசானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செல்லக்கூடிய மக்களால் அவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆசானுக்கும் ஒரு தடை வந்துவிடும். அப்ப அந்த தடை நீங்கணும், ஆசானுடைய உடல்நிலை மேம்படணும், ஆசானுக்கு ஞானம் மேற்கொண்டக்கூடிய இந்த தவம், இந்த யோகம் சித்திக்கணும். அதுக்காக நாம் இன்றைக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நம் சோடியிலே அருளி இருக்கின்றார்கள். இந்த வேண்டுகோளை நாம் சொல்லுவதன் மூலமாக நாம் இப்பொழுது உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வி, யாரேனும் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் இங்கு இருக்கின்றார்களா? ஓங்காரக்குடிலுக்கு அடிக்கடி வரக்கூடிய அன்பர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பர்களிடத்தில் ஒரு கேள்வி, அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கின்றோமா? இல்லையே. இல்லை என்றால் நாம் தப்பித்து கொண்டோம். இருந்தால் அவர்களுக்கு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கப் போகின்றோம். இந்த வேண்டுகோளை நாம் அனைவரும் மனம் உவந்து ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி, முருகப்பெருமானுடைய திருவடியை மனதிலே எண்ணி, எல்லாம் வல்ல ஞானிகளின் திருவடியை மனதில் இருந்து இந்த வேண்டுகோளை நாம் அனைவரும் வைக்க வேண்டும். இந்த வேண்டுகோளை வைப்பதன் மூலமாக தடைப்பட்ட தவம் மீண்டும் செழுமை பெறும், தடைப்பட்ட அந்த சித்தி மீண்டும் கிடைக்கும். இப்போ ஆசான் சித்தி பெற்றால், ஆசானுடைய இப்போ மேற்கொள்ளக்கூடிய இந்த தவம் சித்தி பெற்றால் பலனடையக்கூடியவர்கள் நாம தான். நல்லா புரிஞ்சுங்க, பலனடையக்கூடியவர்கள் நாம தான். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்றதுனே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். வள்ளுவர் அழகா சொல்றார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை என்னன்னே நமக்கு தெரியல. நாம் ஏன் பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு சாகிறோம், எதுவுமே தெரியல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவ கோடியும் அல்ல பலங்கிறார். ஆனால் நாம் என்னென்ன நினைக்கிறோம், இன்றைய பொழுது நிச்சயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது நாளைய பொழுதை பற்றி பேசுகிறோம், நாளான்னைய பொழுதை பற்றி பேசுகிறோம், அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இன்னும் 10 வருஷம் கழித்து நாம் எப்படி இருப்போம், இப்படி எல்லாம் நாம் சிந்திக்கிறோம். அதுதான் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவ கோடியும் அல்ல பல. அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கை விதம் தெரியாமல் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு, ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அத்தனை பேருமே இயற்கையோடு இயற்கையாக இயைந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இயற்கையை எதிர்த்து நாம் வாழ்கின்றோம். காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னம்னா, காலையில் எழுந்திரிக்கிறங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 9:30 மணி, அதான் ஏர்லி மார்னிங்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, சூரிய உதயத்திற்கு முன்பாக 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எழுந்ததுமே என்ன செய்யணும்னு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. முருகான்னு சொல்லு, அகத்தீசான்னு சொல்லு, அவனுடைய திருவடியை மனதிலே எண்ணி வணங்கு, கீழே விழுந்து வணங்கு. அதுக்கப்புறம் அவனுடைய பெட்டை விட்டு எழுந்திரிச்சு போ, பெட்டு சுருட்டி வை, பல்ல தேய், எது வேணா செஞ்சுக்கு. ஆனால் எழுந்திரிக்கும் போதே முருகான்னு சொல்லிட்டு எழுந்திரி அப்படி சொல்லும்போது
நம்மளுடைய வினைகள், இன்றைக்கு சூழக்கூடிய வினைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். நம்மளுடைய மனம், மெய், மொழிகளால் நாம் பேசக்கூடிய அல்லது எண்ணக்கூடிய, செய்யக்கூடிய அனைத்து வினைகளிலிருந்துமே நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு அந்த வேண்டுகோளை நாம் அனைவரும் மனம் ஒன்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய் முருகா. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய் முருகா. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு நோயில்லா வாழ்வும் நீண்ட ஆயுளும் ஞானம் சித்திக்கவும் அருள் செய் முருகா. இந்த வேண்டுகோளை நாம் இங்கு மட்டுமல்ல, ஏனென்றால் இங்கு வரக்கூடிய அன்பர்களிடத்தில் நாம் புலால் உணவை பற்றியும் வினை சேரக்கூடிய விதங்களை பற்றியும் சொல்லிதான் அழைத்து கொண்டு செல்கிறோம். அவங்க வருவதற்கு முன்பாகவே, ஆசானை தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே அந்த புலால் உணவை நீக்கி கொண்டார்களானால் அவர்களுக்கும் நல்லது. நீக்கி கொள்ளாமல் ஆசானிடத்தில் செல்லும் போது அதுவே அவருக்கு பாதகமாக வந்து சேரும். ஒரு முறை தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரியார் அவர் எந்த மாதிரி கொள்கை உடையவர்? நாத்திக கொள்கை, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர், கடவுளை நம்புவன் முட்டாள் என்று சொல்லக்கூடியவர். வடலூருக்கு வள்ளல் பெருமான் சித்திக்கு பிறகு அவர் வாழ்ந்த காலத்தில் வடலூருக்கு செல்கிறார். வடலூரில் நமது மகான் ராமலிங்க சுவாமிகள் அவதரித்த அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய பலகை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பலகையில் கொலை புலை மறுத்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் அப்படிங்கிற ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. போனவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நபர் உள்ளே போகல. ஒரு மகான் சொல்லியிருக்காரு, அந்த மகான் சொன்ன வார்த்தையை நான் மீறி உள்ளே போக மாட்டேன். இதுதான் நாத்திகராய் இருந்தாலும் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நபர் கடைபிடித்த கொள்கை. ஆனால் நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம்? ஆசானை காண வருகிறோம், ஆசான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கேட்கிறோம், ஆனால் கடைபிடிக்கிறோமா என்று சொன்னால் கடைபிடிக்கிறது இல்லை. புலால் உணவு சாப்பிடாத அப்படின்னம்னா, இந்த புலால் உணவு வெறும் உணவு கிடையாது, ஒரு உயிரோட உடல். ஒரு உயிரோட உடல். அந்த உடலை நாம் உண்ணுவதன் மூலமாக ஒரு உயிர் கொல்லப்படுகிறது. இந்த புலால் உணவு சாப்பிடுவதால் நம்ம ரெண்டு வகையான கருத்துக்களை சொல்லலாம். காரண காரியம்னு சொல்லுவாங்க. அவன் கொன்னதுனால நான் சாப்பிட்டேன், இது காரியம். அவன் கொன்னதுனால காரணம் கொன்னது, காரியம் சாப்பிட்டது. நான் சாப்பிடுவதற்காக கொள்கிறேன். இதில் காரணம் சாப்பிடுவது, காரியம் கொள்ளுவது. ஆக நாம் எப்படி செய்தாலும் ஒரு புலால் உணவை ஒருவன் சாப்பிடுகிறான் என்று சொன்னாலே உடல் நலம் கெடும். ஏன்னா இந்த உடல் படைக்கப்பட்டதே பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் சைவ உணவு சாப்பிடுவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது. இந்த உடலுடைய அமைப்புகள், நம்மளுடைய பற்கள் அமைப்புகள், நம்மளுடைய குடல் நீளம், அதாவது ஜீரண மண்டலம் அல்லது கழிவு மண்டலம், உணவு மண்டலம்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே ஒரு சைவ உணவை சாப்பிடுவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது. சைவ உணவை சாப்பிடக்கூடிய ஒருவர் மாறுபட்ட உணவுன்னு சொல்லும்போது அசைவ உணவு. இந்த மாறுபட்ட உணவை நாம் சாப்பிடுவதால் என்ன ஏற்படும்? சின்ன விஷயமா சொல்லிடுறேன். ஒரு பெட்ரோல் காரில் கொண்டு போய் டீசலை ஊற்றினா அந்த வண்டி எப்படி கெட்டு போகுமோ, அதுபோல சைவம் சாப்பிடக்கூடிய இந்த உடலிலே அசைவத்தை சாப்பிட்டால் சீக்கிரம் இந்த உடல் கெட்டு போகும். இன்றைக்கு நமக்கு பல நோய்கள் வருவதற்கு காரணமே எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான மாறுபட்ட உணவை தான் தேவையில்லாத மாறுபட்ட உணவை தான் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த மாறுபட்ட உணவை நாம் எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்றாரு. மாறுபட்ட உணவு மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை இருக்குங்கிறாரு வள்ளுவர். அப்படி மாறுபடாத உணவை நாம் சாப்பிட்றோம்னா அதையும் மறுத்து சாப்பிட போதும்னு சொல்லி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாம் இந்த உடலை பாதுகாப்போமானால் இந்த உடல் நாம் அடையக்கூடிய அந்த வீடு பேறு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அடையும் வரை பாதுகாப்பாக இருக்கும். இந்த உயிர் வாழ்வதற்கு இந்த உடல் தகுதியாக இருக்கும்.
இப்படி நாம் கெட்டு இந்த பிறவியை முடித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆசான் இந்த செய்தியை, புலால் மறுத்தலை நமக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்றாங்க. ஆனாலும் நாம் ஏற்கனவே பார்த்தோம், மனக்குற்றங்கள் என்ன, அதிலிருந்து எப்படி விடுபடுவது, சொல் குற்றங்கள் என்ன, அதிலிருந்து எப்படி விடுபடுவது. இப்போ நம்முடைய செயல் குற்றங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். செயல் குற்றம்னா புலால் உணவு சாப்பிடுவது. எந்த உயிருக்கு நாம் செய்யக்கூடிய செயல் துன்பத்தை உண்டு பண்ணுகிறதோ அது எல்லாமே குற்றங்கள். புலால் உணவு சாப்பிடுவது ஒரு மகா குற்றம். ஒரு உயிரை கொல்லுவது அதை விட மகா குற்றம். சரி, உயிரை கொல்றோம், புலால் உணவு சாப்பிட்றோம், அவ்வளோதானே, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்குது. எந்த உயிர் துன்பப்படக்கூடிய வகையிலே நாம் செயலாற்றக்கூடாது, தீங்கு செய்யாமல் இருக்கணும். அது இல்லாமல் நாம் பிறருடைய பொருளை அபகரித்த நினைத்தல், அதுவே குற்றம். இது செயல் குற்றம். பிற பொருளை களவு செய்ய நினைத்தல். களவு செய்தது என்றால் வஞ்சித்து களவு செய்தல். ஏன்னா வள்ளுவர் ஒவ்வொரு அதிகாரமாக வைத்திருக்கிறார். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரம், கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம், வெகாமைன்னு ஒரு அதிகாரம், கல்லாமைன்னு ஒரு அதிகாரம், இந்த ஒன்று இன்னா செய்யாமைன்னு ஒரு அதிகாரம். இப்படி பல அதிகாரங்களை வைத்திருக்கிறார். இந்த அதிகாரங்களை எல்லாம் ஐயா ஆராய்ந்து தான் நமக்கு இந்த நெறியை கொடுத்திருக்கிறார். அவை நாம் அடுத்த வாரம் இதை பற்றிய முழு விவரங்களை நாம் பார்ப்போம். இன்றைக்கு திரு கருப்பையா அவர்கள் இந்த பூஜையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கருப்பையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஓம் முருகா. சர்க்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சர்க்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சத்குருநாதா, சண்முகநாதா, அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் 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 பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும். திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரனே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு
மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடிய ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெருமாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். அன்பர்கள் கவனத்திற்கு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த தினத்தில் நாம் அனைவரும் இதே இடத்தில் இதே நேரத்தில் அமர்ந்து ஞானியுடைய நாமங்களையும் சித்தர்களுடைய நாமங்களையும் சொல்ல இருக்கின்றோம். அன்றைக்கு காலை 8 மணி அளவில் ஜோதி வழிபாடும் சித்தர்கள் பூஜையும் இதே இடத்தில் நடைபெறும். அவை அன்பர்கள் அனைவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் அல்ல ஞானிகளின் நாமங்களை சொல்லி எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.
கீழே பிடிக்கணும். அரைவடை அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. கீழே தூக்கி ஓரமாக உட்காந்து சாப்பிடு.